ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். 27வது சங்கீதத்துல அந்த வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும். சங்கீதம் 27ல அதனுடைய 8-9 வசனங்களிலே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அதன் அர்த்தம் என்ன? வேற யாரையும் தேடல. ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பார்க்க விரும்புகிற முகம் உம்முடைய முகம். என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் தேடுகிற முகம் உம்முடைய முகம். இப்ப மட்டும் யோனத்தான் இருந்திருந்தா அப்படி தேடல தாவீது. என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பார்க்க விரும்புகிற முகம் எங்க அப்பா முகம் அல்ல, எங்க அம்மா முகம் அல்ல, என் நண்பன் முகம் அல்ல, என் மனைவி முகம் அல்ல, என் பிள்ளையின் முகம் அல்ல, உம்முடைய முகம். அதுதான் தாவீது சொல்லுகிற, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, உமது முகத்தை எனக்கு மறையாதே. நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதே. நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். இவன் வேண்டான்னு விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை உயர்த்தி முடிந்தால் அந்த வார்த்தையை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நான் தேடுகிற முகம் உம்முடைய முகமா இருக்கணும். நான் நாடுகிறது உம்முடைய சமூகமா இருக்கணும். நான் கேட்க விரும்புவது உம்முடைய வார்த்தையா இருக்கணும். எந்த முகத்தை பார்க்க விரும்புறீங்க? என அறிந்தவருடைய முகத்தை நான் பார்க்க விரும்புறேன். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர். என்னை நெகிழ விட்டுறாதீங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. சில முகங்களை நாம் தேடுகிறது நிமித்தம் இவரை தேடுவதை விட்டுவிட்டோமே. இந்த நிலையை கர்த்தர் மன்னிப்பாராக. ஒன்றும் இல்லாத போது, யாரும் இல்லாத போது நாம் அவரை மட்டும் தேடினோம். இப்பொழுது சில உறவுகள் வந்த போது அவரை விட்டுவிட்டு அவர்களை நாட ஆரம்பித்து விட்டோமே. இது நாம் செய்த பாதகம், இது நம்முடைய மீறுதல், இது நம்முடைய அக்கிரமம். கர்த்தர் மன்னிப்பாராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிட்டு, என் இருதயம் சொல்லிட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எந்த முகத்தை காண நாடுகிறது? நம் இருதயம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு காரியம் வரும்போது இருதயம் என்ன சொல்லுது? இந்த காரியத்துக்கு இன்னார போய் பாரு, இந்த காரியத்துக்கு இவங்கள போய் பாரு, இந்த காரியத்துக்கு இவங்க கிட்ட கேளு, இந்த காரியத்தை இந்த சொந்தக்காரங்க கிட்ட கேளு. அப்படி சொல்லுதா? இல்ல, நீ அவரை பாரு, அவரையே நோக்கி. என் ஆத்துமாவே, நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. வேற எங்கேயும் வேற எதுவும் தேடாதப்பா. ஆமென். ஆண்டவர் பாப்பா ஒவ்வொரு காரியத்துக்கும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிட்டு. ஆமென். உம்முடைய முகத்தையே. தாவீது அந்த இடத்துல எனக்கு சகாயர், எனக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க, இவங்க இல்லப்பா, எனக்கு நீரே என் சகாயர். ஆண்டவரையே தேடும்.
நித்தம் அவர் சமூகத்தை நாடுங்கள், நித்தம் அவர் சமூகத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லும். டெய்லி உங்களுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ அவரை பார்த்துட்டு மீதியெல்லாம் பாருங்க. ஆமென். தேவனோடு உள்ள அந்த நல்ல உறவு, நல்ல ஐக்கியம், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் காடுங்கிறது நம்முடைய வார்த்தையில் மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும். ஆண்டவரை இப்படி நம்ப வைங்க. ஆண்டவர் சொல்லணும், இவனுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான். எத்தனை பேர் வந்தாலும் இவனுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான், இவளுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு ஆண்டவரை நம்ப வைக்கணும். அப்படி நம்ம லைஃப் இருக்கணும். அதுக்குதான் தேடல். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உம்மை காண என் உள்ளம் வாஞ்சிக்கின்றது. மானானது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் வாஞ்சையே, 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 என் வாஞ்சையே. மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது. என் தேவனை உம்மை காண. நம்முடைய தேடல் அதுவாகட்டும். அவருடைய முகத்தை பார்க்காம நமக்கு சோர்வு தான் வரணும். ஐயோ அவரை பார்க்கலையே, அவர்கிட்ட பேசலையே, ஐயோ இன்னைக்கு அவர்கிட்ட பேசலையே அப்படிங்கிற சோர்வு. நேசத்தாலே நான் சோகமானே, அப்படி அவர்கிட்ட சொல்லுங்க, பிள்ளை ரொம்ப சோகமா இருக்கிறான், நேசத்தாலே சோகமான. நமக்கு அதுக்கு நேசத்தாலேயா சோகம் ஆகுது? ஹல்லேலூயா. நமக்கு மற்ற எல்லா நேசத்தாலையும் சோகம் ஆகுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேசத்தால், அவர் நேசத்தால், இயேசுவின் நேசத்தால் என் உள்ளம் துள்ளுதே, இயேசுவின் என் உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். விட்டா பாடிட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பு பிரியமானவர்களே, அதுல இருக்கிற ஆழமும், அதுல இருக்கிற அனுபவமும், அதுல இருக்கிற அஸ்திபாரமும், அதுல இருக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு புரியல. அதனாலதான் அந்த ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் சைட்லயே பாருங்க, நிறைய காரியத்துக்கு, உபவாச ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பைபிள் ரீடிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாமே ரைட்டு தான். ஆனா ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துற காரியத்துல பைபிள் ரீடிங் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது? நீ எவ்வளவு அதிகாரம் படிச்ச? 10. நாம் 10 1வது படிக்கணும். ஆமா, நமக்கு அப்படி ஆயிட்டு, போட்டி ஆயிட்டு. பைபிள் படிக்கிறது பிரியமாகல, போட்டி ஆயிட்டு. ஆண்டவரோடு கொஞ்ச நேரம், அப்பா, ஆமென். எல்லாரும் இதை ட்ரை பண்ணணும். எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். இந்த சத்தத்தை யார் யார் கேட்குறீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்தியை நீங்க ஒருவேளை நீங்க இப்ப ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கலாம். ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அவர் வென்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எல்லா அதிகாரம் உடையவர், எல்லாம் ரைட்டு தான். நம்மை அவர் வென்றதுக்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு அப்படிப்பட்ட. பழைய ஒரு பாட்டு உண்டல்லவா, என்னை வென்ற தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே,
ஆஹா. என் உள்ளம் தங்கும் ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவானே வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவானே வாழ்த்தி. அந்த சரணம் போடுங்க, என்னை வென்ற தேவன். அது எந்த சரணத்துல வருது? அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் அற்புதமான அன்பே என்றும் மாறா தேவ அன்பே ஆமென் என்றும் மாறா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அவங்க தேடுறதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் பாடுங்க. என்னை வென்ற தேவ அன்பே ஆமென் என்னை வென்ற ஹல்லேலூயா. என்னை வென்ற அன்பு ஜெயிக்கும். நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஒரே லைன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. ஒரே காரியத்தை வேதம் முழுவதும் யார் ஜெயிக்கிறாங்கன்னா அன்பு கூறுகிறவர்கள். அன்பு கூறுகிறவர்கள். நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்ல காரணம் ஆண்டவர் மேல வச்ச அன்பு. ஆமென். இந்த அன்பு பற்றி எரிந்துட்டுன்னு வைங்களேன். இந்த அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவிச்சுல எவ்வளவு தண்ணி ஊத்துனாங்க, அணைஞ்சுதான் கூடுச்சா? அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரியும் போது தண்ணி ஊத்துனாலும் அணையாது. அப்படி இருக்கணும். அந்த தேவன் பேர்ல நமக்கு இருக்கிறார். இது ஒரே நாள்ல வர, ஒரே நாள்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படியெல்லாம் வராது. நாளுக்கு நாள். அது அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம். அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள் அப்படின்னு இருக்கு. டெய்லி டெய்லி ஆண்டவர் நேசிட்டே இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வச்சா கொடுமி அடிச்சா மொட்டை. நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மொத்தம், இல்லைன்னா சுத்தம். அவ்வளவுதான். பாருங்க, இந்த 40 நாள்லாம் பயங்கர நேசமா இருக்கும். நாள் 1 பயங்கரமா இருக்கும். அப்படி இருப்பாங்க. அது வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் என்னது கஞ்சி, போய் பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு மாதிரி இந்த சீசனல் லவ் எல்லாம் இருக்கவே கூடாது. டெய்லி எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆண்டவரை நேசிக்கிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருத்தங்க ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.